அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் பார்க்க போகிறது டாபிக் வைஸான சம்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆல்ஃபா நம்பர் சீரியஸ். அதாவது என்னென்னா, இந்த எண் எழுத்து அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட சீரியஸ் கண்டுபிடிங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பேட்சில் சேர்ந்தவங்க, புக்ஸ் தனியாக வாங்கினவங்க, அவங்ககிட்ட புக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 989 பேஜ் நம்பரில் இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசிடிக்கு நம்பர் 1 to 26 வரையும் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா தான் நம்ம அடுத்தது சம் ப்ரொசீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜீப்ராவை 2652181 என எழுதலாம் என்றால் கோப்ரா எப்படி எழுதப்படும்? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்மில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். இந்த எழுத்தை முதல்ல நம்ம எழுதலாம். ஜீப்ராவில் அவங்க நம்பர் கொடுக்கும் போது கண்டினியூஸாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் இதை 2, 6 அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜீப்ரான்றது 5 எழுத்து. ஆனால் இங்கே நம்பர்ஸ் பாருங்கள், எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 7 நம்பர் இருக்குது. அப்போனா ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பர்னு அவங்க டிஃபைன் பண்ணலை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த எழுத்துக்கு நேராக நம்பரை முதல்ல பிரிங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இசட்னா 26 பிரிச்சிட்டேன்னா, ஈக்கு என்னது 5, பிக்கு என்னது 2, ஆருக்கு என்னது 18, ஏக்கு 1. ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த இங்கிலீஷ் லெட்டரோட நியூமரிக் ஆர்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து என்ன எழுத்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அந்தந்த எழுத்துக்குரிய நம்பரை போட்டால் சம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ கோப்ரா அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ சிக்கு என்ன எழுத்து அப்படின்றத போட போகிறோம், ஓக்கு என்ன எழுத்து அப்படின்றத போட போகிறோம், பிக்கு என்ன, ஆருக்கு என்ன, ஏக்கு என்ன. சிக்கு 3வது எழுத்தா. ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் உங்களுக்கு நோட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஏலேருந்து 1, 2, 3 போட்டு இசட் வரையும் 26 வரையும் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவுண்ட் பண்ணினாலோ இல்லை யோசித்து போட்டாலோ ஒன்று நம்பர் மிஸ்டேக் வரலாம், இல்லைனா நம்மளுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அந்தந்த எழுத்துக்குரிய நம்பரை கடகடன்னு போட்டால் சம் செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ சிக்கு பார்த்திங்கன்னா 3, ஓக்கு 15, பிக்கு 2, ஆருக்கு 18, ஏக்கு 1. இப்போ அந்த நம்பர் அப்படியே சேர்த்து எழுதுங்க, 31522181. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். சரிங்களா, 31522181. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஓரியன்ட் என்ற சொல்லை 532146 என்றும் சோல் என்ற சொல்லை 7598 என்றும் எழுதினால் லைன் என்ற சொல்லை எப்படி எழுதுவீர்கள்? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஓரியன்ட்ன்றது எத்தனை எழுத்து இருக்குது? 6 எழுத்து. அதே மாதிரி நம்பரும் 6 எழுத்து தான். அதே மாதிரி ஓ 5வது எழுத்து கிடையாது. ஸோ அப்போ என்ன இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் இவங்களாம் ஒரு நம்பரை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இமீடியட்டாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு லைன் அப்படின்ற எழுத்துக்கு என்னென்ன நம்பர் இவங்க கோட் பண்ணியிருக்காங்களோ அதை எழுதினாலே போதுமானது. இப்போ பாருங்கள், ஓரியன்ட்டுக்கு என்ன எழுதியிருக்காங்க, 522146. லைனில் எனக்கு எல் இருக்குது, ஐ இருக்குது, என் இருக்குது, இ இருக்குது. எனக்கு இந்த வார்த்தையில் ஓரியன்ட்டில் ஐஇ, இ, என், இதுக்கு என்ன என் நம்பரோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அதனால் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி சோல் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லுக்கோட நம்பரை நம்ம தெரிஞ்சால் போதும். இப்போ லைனுக்கு எல்லாமே எழுதிடலாமா? எல்லுக்கு என்னது இங்கே கோட் பண்ணியிருக்காங்க, 8ன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 8. ஐக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, 2 கோட் பண்ணியிருக்காங்க, எண்ணுக்கு 4, அடுத்தது ஈக்கு 1 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் சி ஆப்ஷன், 8241. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், நொய்டா என்பது 39658 என எழுதப்பட்டால் இந்தியா என்பதை எவ்வாறு எழுதலாம்? இங்கேயும் பாருங்கள் 5 எழுத்து. சரிங்களா, அப்போ நம்பரும் 5 தான். ஸோ அப்போ என்னது, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு.
என்னோட நம்பர் 3 கண்டிப்பாக கிடையாது. அப்போனா இவங்களாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் எனக்கு என்ன எழுத்து வேணும்? INDIA தான் வேணும். ஸோ இந்த நொய்டாவில் அந்தந்த எழுத்து இருக்கான்னு பாருங்கள். I இருக்குது, N இருக்குது, D இருக்குது, I இருக்குது, A இருக்குது. ஸோ அப்போ அந்த நம்பருக்கு கீழே என்னென்ன எழுத்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்களோ அப்படியே செகண்ட்ஸை நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஐக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 6. என்னக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 3. டிக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 5. ஐக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 6. ஏக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 8. அப்போ எனக்கு இந்த நம்பர் இஸ் 6, 3, 5, 6, 8. சரிங்களா? திஸ் இஸ் பி ஆப்ஷன். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், TNPC. இது வந்து ஒரு 4 லெட்டரு. நம்பரும் என்ன கொடுத்துருக்காங்க? 5791 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுவும் 4 நம்பர் தான். டி வந்து 5வது எழுத்து கிடையாது. ஸோ அப்போ இவங்களாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், CUPக்கு 169 சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? CPUக்கு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு சிக்கு என்ன எழுத்து, பிக்கு என்ன எழுத்து, யூக்கு என்ன எழுத்து அப்படியே போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? சிக்கு வந்து 1, பிக்கு வந்து 9, யூக்கு வந்து 6. அப்போ சிபியுக்கு என்னது? 196 அப்படின்னு சொல்லலாமா? த ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், 5வது சம்மு. ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ACEG என்பது 16 எனவும் DFGH என்பதை 25 எனவும் குறிப்பிட்டால் HIKM என்பது என்ன? இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது, 4 எழுத்து கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க நம்பரை கோட் பண்ணலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்தது பாருங்கள், 16 அப்படின்றது சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு அந்த லெட்டரோட நம்பரை போட்டுருங்க. போட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைக்குதான்றதை அடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ACEG இதோட நம்பர்லாம் பாருங்கள், 1, 3, 5, 7. சரி, ஓகே, இது எல்லாம் வந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்குது. ஓகே, ஆனால் அப்போ ஒற்றைப்படை எண்ணா இருந்தாலும் எனக்கு என்ன நம்பர் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க? 16ன்னு தானே சொல்லியிருக்காங்க. 16 வந்து இரட்டைப்படை என்னாச்சு அப்படின்னு நம்ம அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு யோசனை வரும். சரி, ஓகே, இந்த நம்பர் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணணும், இல்லைனா சப்ராக்ட் பண்ணணும், இல்லைனா மல்டிப்ளிகேஷனு, இல்லைனா டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷனில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக டிசைட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன், 16 வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு க்ளூ இஸ் ஒவ்வொரு லெட்டரோட கரஸ்பாண்டிங் நம்பரை ஆட் பண்ணால் கொடுத்துருக்க கோடு தான் அவங்க கொடுத்துருக்க கோடிங். சரிங்களா? அதே மாதிரி தான். சரி, அடுத்ததுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அதையும் பார்க்கணும், நம்ம செக் பண்ணணும். அப்போ DFGH இதில் பாருங்கள், 4வது எழுத்து, 6வது எழுத்து, 7வது எழுத்து, 8வது எழுத்து நம்பர் வித்தியாசப்படுது பாருங்கள். அதில் வந்து கரெக்டாக வந்து ஒற்றை எண் வந்தது, இது வந்து நேருக்கு மாறாக இருக்குது. ஸோ அப்போனா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டுறோம், கூட்டினா 25 வந்து. ஸோ அப்போ அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. HIKM அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஹெச்சுக்கு வந்து 8, ஐக்கு வந்து 9, கேக்கு வந்து 11, எம்முக்கு வந்து 13. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 41. அப்போ HIKM என்னது? 41. அப்போ பி ஆப்ஷன் வருதா? இப்போ பாருங்கள், அடுத்து ஹம்பிள். இந்த ஹம்பிள் அப்படின்றத EHLUBM அப்படின்ற ஒரு குறியீட்டால் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எஜுகேஷன் அப்படின்றது எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல எடுத்தோன்னே இந்த ஹம்பிளையும் எழுதிக்கோங்க. அடுத்தது அவங்க கோட் பண்ண அந்த குறியீடும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். ஒரு நிமிஷம் வந்து நம்மளுக்கு என்னடா சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு தோணும். ஆனால் இதில் ஒரு சின்ன க்ளூ இருக்குது பாருங்கள். ஹம்பிளில் லாஸ்ட் எழுத்து இ வருதா, அதுதான் அங்கே ஃப்ரண்ட் எழுத்தாக வருது. அடுத்த எழுத்து பாருங்கள், ஹெச் வருது, அது வந்து முதல் எழுத்தாக இருக்குது. அப்போ இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த வார்த்தையோட எண்டு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லெட்டர் எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த எண்டுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஒரு இது எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு வந்து நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷன்லேயே பார்த்துக்கோங்களேன், ரைட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று. அப்போ எனக்கு ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு எழுத்து வந்து என்னது? இ, லெஃப்ட் வந்து ஹெச்ன்னு சொல்லுவோமா?
அடுத்து எழுத்து பாருங்கள், ரைட்டு வந்து எல், இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூ, அடுத்தது பிஏ, அடுத்தது எம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம எஜுகேஷனுக்கும் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ டிசைன் பண்ணும்போது எப்படி வரும்? எஜுகேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த வார்த்தையோட லாஸ்ட் எழுத்து. அப்போ எண்ணு தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா ரைட்லேருந்து தான் லெஃப்ட் வருது. எண்ணு போட்டாச்சா, அடுத்தது லெஃப்டில் என்ன எழுத்து? இ. அப்போ என்இ. அடுத்து இந்த சைடு வாங்க, இந்த சைடு ரைட்டு ஓ, அப்புறம் அடுத்து இந்த சைடு டி, அடுத்தது ஐ, யூ, அடுத்தது என்னது டி, அடுத்து இந்த சைடு வந்து சி. ஆனால் நடுவில் ஒரு எழுத்து மட்டும் ஏ மட்டும் அப்படியே நிற்கும். சரிங்களா? மற்ற எல்லாத்துக்குமே வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும், ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டு. ஆனால் ஒரு எழுத்து மட்டும் கடைசியாக நிற்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி சில சம்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் கேட்பாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், ரிவர் அப்படின்றத OFSBO அப்படின்ற குறியீட்டால் அவங்க குறிச்சிருக்காங்க. வாட்டர் அப்படின்றத எந்த குறியீடை வச்சு குறிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி. இது வந்து பாருங்கள், இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரிவருன்றது வார்த்தை, குறியீடு வந்து OFSBO. சரிங்களா? ஆனால் இவங்க இப்போ கேள்வி கேட்டிருக்கிறது வார்த்தை தான் கேட்குறாங்க, குறியீடு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்னா வார்த்தை மேலே எழுதியிருக்கேன், அடுத்து குறியீடு எழுதியிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்போ ஆறுக்கு 18, ஐக்கு 9, விக்கு 22, ஈக்கு 5, ஆறுக்கு 18 போட்டேன்னா அது கீழே இருக்கிறதுக்கு பாருங்கள் OFSBO 15, 6, 19, 2, 15. இப்போ பாருங்கள், அவங்க குறியீடு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வித்தியாசம் பாருங்களேன். மேலே இருக்கிறது 18, கீழே இருக்கிறது 15. அப்போ கீழே இருந்து 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? மேலே இருக்கிறது கிடச்சிருமா? வார்த்தை கிடச்சிரும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் எழுதும் போது கொஞ்சம் ரிவர்ஸில் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருப்பேன். சரிங்களா? வாட்டர் வந்து அவன் கொடுத்துருக்க குறியீடு, எனக்கு வந்து வார்த்தை தான் தேவை. அப்போ நான் எழுதும் போது எப்படி எழுதுவேன்? இப்போ வாட்டருக்கு எல்லாமே எழுதிடுறேன். 23, டபிள்யூக்கு வந்து 23, ஏக்கு வந்து 1, டீக்கு வந்து 20, ஈக்கு வந்து 5, ஆறுக்கு வந்து 18 எழுதியாச்சு. நான் என்ன சொல்லியிருக்கோம், குறியீடு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா குறியீட்டிலேருந்து 3 கூட்டினா எனக்கு வார்த்தை கிடச்சிரும். அப்படி தான் இருக்கும் பாருங்கள். மேலே இருக்க பாருங்கள், குறியீடு வந்து OFSBOவா, இது குறியீடு அவங்க கொடுத்துருக்கிறது. 15 கூட 3 கூட்டினா 6 கிடைக்கும், 18. சரிங்களா? அப்போ இவங்க குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கூட வந்து எனக்கு வார்த்தை கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? குறியீடுலேருந்து 3 கூட்டணும். சரிங்களா? அப்போ எனக்கு கூட்டும் போது என்ன வரும்? 23. நான் வந்து இங்கே மாற்றி எழுதியிருக்கேன், மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ டபிள்யூ கூட 3 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 26. ஸோ இசட். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி 1 கூட 3 கூட்டினா 4 கிடைக்கும். ஸோ அப்போ ஏக்கு 4ன்ற எண்ணுக்குரிய லெட்டர் டி. அதே மாதிரி டி வந்து 20 கூட 3 கூட்டும் போது 23 கிடைக்கும். 23 அப்படியே அந்த நம்பருக்குரிய லெட்டர் வந்து டபிள்யூ. அதே மாதிரி தான் ஈக்கு வந்து 5 கூட 3 கூட்டும் போது 8 வரும். ஸோ 8க்குரிய லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச். அதே மாதிரி 6க்கு வந்து 18, யூ வந்து என்ன, அது கூட 3 கூட்டும் போது 21 வரும். அதோட கரஸ்பாண்டிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூ. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் வரும். ஸோ ZDWHU அப்படின்னு வரும். ஸோ இந்த சம் வந்து ஒரு செகண்ட் வந்து நீங்கள் யோசிக்கலாம், என்ன வித்தியாசமாக இப்படி இருக்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான சம்மும் கொடுப்பாங்க. இதை நீங்கள் எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸி மெத்தட் என்னென்னா, என்ன லெட்டர் கொடுத்தாலும் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. நம்பரை எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா க்ளூ கிடைக்கும். ஏன்னா ஆட் பண்ணுறாங்களா, சப்ட்ராக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. லெட்டர்ஸை பார்த்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது ஒரு ஈஸி வே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், லேபர் அப்படின்ற வார்த்தையை KBAPTS அப்படின்ற குறியீட்டால் எழுதுகிறாங்க. கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லேபர் LABOUR தனித்தனியாக எழுதிட்டேன். கீழே அவங்க என்ன கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், KBAPTS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நான் நம்பர் போடுறேன். நம்பர் எப்படி போடணும்? எல்லுக்கு 12,
ஏக்கு 1, பிக்கு 2, ஓக்கு 15, யூக்கு 21, ஆருக்கு 18. அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் நான் நம்பர் போடுறேன். அப்போ தான் என்னால் என்ன ஃபார்மேட்டில் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு 11, பிக்கு 2, ஏக்கு மறுபடியும் 1, பிக்கு 16, டிக்கு 20, எஸ்ஸுக்கு 19. ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்க நம்பர் பாருங்கள் 12, கீழே வந்து 11. அடுத்தது பாருங்கள் ஏக்கு 1, அடுத்தது பிக்கு 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. இதே ஃபார்மெட்டுக்கு எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். 2, 1, அப்போ 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 15, 16, அப்போ 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 21லேருந்து 1 லெஸ் பண்ணி 20. அடுத்தது 18லேருந்து 1 ஆட் பண்ணால் 19. ஸோ அப்போ அந்த ஃபார்மேட் தான் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா, கேண்டிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CANDID. ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் எழுதிடுங்க. லெட்டர் எழுதிட்டு வேகமாக அதுக்கு மேலே இருக்க நம்பரை போட்டுருங்க. 3, 1, 14, 4, 9, 4 போட்டாச்சா? டக்கு 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 டக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு -1, +1 அந்தந்த கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை போட்டிங்கன்னா செகண்ட்ஸில் இந்த சம்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 150 சம்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருக்கோம் எங்கள் அகாடமியில். நீங்கள் வேணும்னா புக்கு வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது புக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. பேட்ச் சேர்ந்தால் உங்களுக்கு புக்கு வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சிடுவோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், சிக்கு வந்து என்னது -1 பண்ணும்போது 2 வரும், 2க்குரிய நம்பர் வந்து பி. அடுத்தது பாருங்கள் ஏக்கும் அதே மாதிரி தான் 1, ரெண்டாவது நம்ம 1 ஆட் பண்ணும்போது 2 வரும், 2க்குரிய நம்பருக்குரிய லெட்டர் வந்து பி. அதே மாதிரி எண்ணுக்கு வந்து 14, அது கூட -1 பண்ணும்போது 13, 13க்குரிய லெட்டர் வந்து எம். அதே மாதிரி 4 கூட 1 ஆட் பண்ணுவேன் அந்த சீக்வன்ஸில், அப்போ டி கூட 1 ஆட் பண்ணும்போது இ வரும். அதே மாதிரி ஐக்கு 9 கூட 1 லெஸ் பண்ணால் எனக்கு 8 கிடைக்கும். 8க்குரிய லெட்டர் என்னது ஹெச். அதே மாதிரி தான் டிக்கு அதே மாதிரி 1 ஆட் பண்ணுவேன், அப்போ 5. ஸோ அப்போ டிக்கு அடுத்த லெட்டர் இ. அப்போ எனக்கு என்ன ஒரு ஆன்சரு BBMEHE. இதான் எனக்கு ஆன்சராக வரும். டி ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சர், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்து கேள்விக்குறி இட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து இதை நம்பரை தான் டிஃபைன் பண்ணும். நீங்கள் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், லெட்டர் எழுதினோன்னே கடை நம்பரை போட்டுருங்க. சிக்கு என்னது 3, ஈக்கு என்னது 5, ஐக்கு என்னது 9, கேக்கு என்னது 11, ஓக்கு என்னது 15, கியூக்கு என்னது 17. இப்போ இதில் என்ன ஆர்டரில் வந்து அவங்க போட்டிருக்காங்க சீக்வன்ஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 3லேருந்து 5க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 இருக்குது. 5க்கும் 9க்கு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அடுத்தது 9க்கும் 11க்கு எவ்வளோ? 2. அப்போது ஒரு முறை 2 ஆட் பண்ணுறாங்க, ரெண்டாவது முறை 4 ஆட் பண்ணுறாங்க, மறுபடியும் 2, மறுபடியும் 4, மறுபடியும் 2, மறுபடியும் 4. இதுதான் இவங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸோட ஆர்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் படி போட்டாங்க. 17வது லெட்டர் வந்து கியூ, அப்போ 2 கூட்டிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன சீக்வன்ஸில் வரணும்? 4 கூட்டணும். ஸோ 4 கூட்டினா 17க்குள்ளே 4 கூட்டும் போது என்ன வரும்? 21 வரும். அப்போ 21க்குரிய லெட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்னது? யூ. தட் இஸ் டி ஆப்ஷன், சரிங்களா? அடுத்து சம் பாருங்க, பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அதே பேட்டர்ன் தான். இதில் பாருங்கள் BEIN டேஷ். இப்போ பிக்கு என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து லெட்டரை பார்த்தாலே நம்பரை போட்டுருங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பிக்கு என்னது 2, ஈக்கு என்னது 5, ஐக்கு என்னது 9, எண்ணுக்கு என்னது 14. அடுத்தது என்ன பேட்டர்னில் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, எது வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் கூட இருக்கலாம். அது வந்து என்னன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கலாம். நம்பரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ 2 கூட ஃபஸ்ட்டு வந்து 3 கூட்டினா 5 வருது, 5 கூட 4 கூட்டினா 9 வருது, 9 கூட 5 கூட்டினா தான் 14 வருது. ஸோ அப்போ என்ன ஆர்டர்னா, ஒவ்வொரு முறையும் 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க, அடுத்து 5 கூட்டியிருக்காங்கன்னா அடுத்து என்ன கூட்டணும்? அவங்க 6 தான் கூட்டணும். அப்போ 14 கூட 6 கூட்டும் போது 20. 20க்குரிய லெட்டர் இஸ் டி.
ஆப்ஷன் என்னது எனக்கு கரெக்டான ஆன்சர்? சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கிளாஸில் நம்ம 10 சம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி இனிமேல் டாபிக் வைஸும் பார்க்கலாம். அதே மாதிரி குரூப் 4ஓட ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து 2024 கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம், அதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸஸும் ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.